அதே போல பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்ட உரிமை தொகை இந்த முறை அண்ணன் 7வது முறையாக ஆட்சி அமைத்து மாதம் பெண்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்பதையும் தேர்தல் அறிக்கையிலே அவர் சொல்லியிருக்கார். போன முறை யாருக்கெல்லாம் விட்டு போனதோ அவர்களையும் சேர்த்து அனைத்து பெண்களுக்குமே சமமாக அந்த 2000 ரூபாய் வந்து சேரும் என்பதை உங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், இளைஞர்களுக்கு 1500 ரூபாய், மாணவர்களுக்கும் 1500, குழந்தைகளுக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் காலை உணவு திட்டம் தரப்படுகிறது. இன்னைக்கு அதனால 35 லட்சம் மாணவர்கள் பலனடைகிறார்கள். முதியவர்களுக்கு 1200 இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பல்வேறு திட்டங்களை அண்ணன் அறிவிச்சிருக்கார். யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ 10 லட்சம் பேருக்கு வீடுகளும், மருத்துவ காப்பீட்டு தொகை 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்படுகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க இங்க டைடல் பார்க், அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள், அதே போல அத்தனை மக்களுக்கும் என்னெல்லாம் தேவையோ தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கப்பட்டு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இன்றைக்கு மக்கள் போற்றும் ஒரு தேர்தல் அறிக்கையாக வழங்கப்பட்டுள்ளது. அண்ணன் சொன்னாரு, ஸ்டாலின் அண்ணன், இந்த தேர்தல் அறிக்கை ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றேன், இந்த தேர்தல் அறிக்கை ஒட்டுமொத்த மக்களின் மனதிலே நீங்க இடம் பிடித்துள்ள வெற்றி தேர்தல் அறிக்கை. இதுவே நாளைய வெற்றியை, சரித்திரத்தை தரப்போகும் தேர்தல் அறிக்கை என்பதை இந்த நேரத்தில் சொல்ல பெருமைப்படுகிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு தொகுதிக்குள்ள நம்ம வந்தோம்னா ஏன் வாக்குறுதிகளை நம்ம முதல்ல சொல்றோம்? அந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணும். அதுக்காக தான் தேர்தல் வருது. ஒரு வேட்பாளர் வர்றாங்கன்னா வெற்றி பெற்று அதோட போயிடுறது கிடையாது. இந்த தொகுதிக்கு அவங்க என்ன வாக்குறுதி கொடுக்கறாங்க, என்னெல்லாம் சொல்றாங்க, அவர்களே முன்னிருந்து இந்த தொகுதியை முன்னேற்றுவதை தன் தலையாய கடமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஒரு வேட்பாளராக மருத்துவர் கிருத்திகா தேவி அவர்கள் உங்களுக்காக பணியாற்ற வந்திருக்காங்க. அவங்க நினைச்சா டாக்டர் தான், அவங்க பாட்டுக்கு டாக்டர் வேலையை பார்த்துட்டு நிம்மதியா வீட்டில் இருக்கலாம். ஆனா ஏன் இந்த வெயில்ல மக்களை சந்திச்சு கஷ்டப்படுறாங்கன்னா நீங்க உணரணும், அவங்க சேவை செய்யணும்னு இன்னைக்கு வந்திருக்காங்க. அதற்கு மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக நிற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தாம்பரம் வாக்காளர் பெருமக்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி கிடையாது. கலைஞர் ஐயா ஆசீர்வாதத்துடன், புரட்சி கலைஞர் கேப்டன் ஆசீர்வாதத்துடன், ஆலின் அவர்கள் ஆசீர்வாதத்துடன் மகத்தான இந்த வெற்றி கூட்டணி தமிழ்நாடு முழுக்க 200 தொகுதிகளுக்கு மேல் வென்றெடுத்து ஆட்சி அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கருத்து கணிப்பு. இன்னைக்கு அந்த நம்பர் 1 கருத்து கணிப்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மதசார்பற்ற வெற்றி கூட்டணி 180 இருந்து 185 தொகுதிகளை வென்று மீண்டும் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி அமைக்கிறார். 7வது முறையாக அவர்தான் முதலமைச்சராக வரப்போகிறார் என்கின்ற கருத்து கணிப்பு இன்னைக்கு வந்திருக்கு. உடனே எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பயம். உடனே கோர்ட் போய் ஆர்டர் போட்டு 9ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் எந்த கருத்து கணிப்பும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, சீப்பெடுத்து வச்சா திருமணம் நின்னுடுமா? 1000 கை கொண்டு வரைத்தாலும் ஆதவனை யாரும் மறைக்க முடியாது, யாரும் மறைக்க முடியாது. அதனால இன்னைக்கு இவங்க உதய சூரியன் சின்னத்துல நிற்கிறாங்க. அவங்க வெற்றியை யார் நினைத்தும் பறிக்க முடியாது என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எனவே நமது வேட்பாளர் டாக்டர் அவர்களுக்கு வெற்றி சின்னமும் உதய சூரியன் சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து தாம்பரம் தொகுதியில அவர் மகத்தான வெற்றியை பெற்றார் என்ற வரலாற்றை நீங்கள் மக்களாகிய நீங்கள் இங்க வாக்காளர்களாக இருக்கின்ற மக்களே நீங்கள் அதை உணர்ந்து நிச்சயம் வெற்றியை தர வேண்டும். உங்களுக்காக உழைக்க ஒரு நல்ல வேட்பாளர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்க முன்னாடி நிக்கிறாங்க. அவங்களுக்கு